Hello students, let's continue with Civil Procedure Code, Lecture 12. So, நம்ம Order 7 என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதில் இருக்கிற ரூல்ஸ் 6 வரைக்கும் நம்ம லாஸ்ட் லெக்சரில் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Rule 7 deals with relief to be specifically stated. அதாவது கோர்ட்ல நம்ம கேஸ்ல என்ன ரிலீஃப் நம்ம கேட்கிறோமோ, என்ன ப்ரேயர் கேட்கிறோமோ அது வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். ஜஸ்ட் லைக் தி ஜென்ரலாவோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த ரூல் 7 டீடைலா சொல்றாங்க. Every plaintiff shall state specifically the relief which the plaintiff claims either simply or in the alternative, and it shall not be necessary to ask for general or other relief which may always be given as the court may think just to the same extent as if it had been asked for, and the same rule shall apply to any relief claimed by the defendant in his written statement. தமிழ்ல ஒவ்வொரு வழக்குரையிலும் வாதி கோருகிற பரிகாரத்தை மட்டுமோ அல்லது அதற்கு மாற்றாக வேறு எதையுமோ திட்டவட்டமாக உரைத்தல் வேண்டும். அதே அளவுக்கு நியாயம் என்று நீதிமன்றம் கருதினால் எப்பொழுதும் கேட்கப்பட்டிருந்தது போன்றே கொடுக்கலாகும். பொதுப்படையான அல்லது வேறு பரிகாரத்தை கோர வேண்டிய அவசியம் இல்லை. அதே பிரதிவாதியால் அவர் தம் எதிர் வழக்குரையில் கோரப்படுகிற பரிகாரத்திற்கும் பொருந்தும். So, in every plaint and written statement, this rule 7 is applicable for both plaint and written statement. வழக்குரை எதிர் வழக்குரை ரெண்டுத்துக்குமே இந்த விதி 7 பொருந்தும். அதாவது plaintiff கேட்கிற ப்ரேயரும் சரி, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லயும் வந்து ப்ரேயர் இருக்கும். சரிங்களா? ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல ஜென்ரலா என்ன ப்ரேயர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஸை டிஸ்மிஸ் பண்ணுங்க, டு டிஸ்மிஸ் தி சூட் அப்படின்றதுதான் ரிட்டன் ஸ்டேட்மெண்டோட எப்பவுமே மோஸ்டா இருக்கிற ப்ரேயரா இருக்கும். அன்லெஸ் இன் சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஓகே, ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளெயிண்ட்ல இப்ப நம்ம பிளெயிண்ட பத்தி ஜென்ரலா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதுனால பிளெயிண்ட் பத்தி மட்டுமே நான் சொல்றேன் எக்ஸாம்பிள் ஆச்சு. So, the prayer which we seek should be specific. Okay. For example, I am in possession. So, I don't want other parties to interfere in my possession. Okay. So, இங்க வந்துட்டு என்னன்னா, my title deed is not proper. அது வந்து எனக்கு டிஸ்பியூட்ல இருக்கு. Say for specific performance suitன்னு வச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகல, என்கிட்ட ஆனா பொசிஷன் கொடுத்துட்டாங்க on paying பார்க் கன்சிடரேஷன் அப்படின்றதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, எனக்கு பாதி அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. நான் பாதி அமௌண்ட் கொடுத்து நான் அந்த லேண்டோட பொசிஷன் எடுத்துக்கிட்டேன், மீதி அமௌண்ட் கொடுத்துட்டு டைட்டில் நான் ரெஜிஸ்டர் பண்ணிப்பேன். ஒரு கான்ட்ராக்ட் நாங்க என்டர் ஆயிருப்போம். ஸோ அது டிஸ்பியூட் ஆகும்போது ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டுக்கு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஐ ஆம் இன்டெண்டிங் டு ப்ரூவ் தி கோர்ட் தட் ஐ ஆம் இன் பொசிஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி இல்லையா? ஆப்போனன்ட் பார்ட்டி இஸ் டிஸ்பியூட்டிங் மை பொசிஷன். ஓகே, ஸோ இங்க என்னோட ப்ரேயர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, to execute the title deed in which I am in possession அப்படின்றது தான் இருக்கணுமே தவிர, if the court thinks that I am not in possession, then to put me in my possession அப்படின்றத கேட்கக்கூடாது. அதாவது நம்ம பிரேயர்ல கிளியரா இருக்கணும். ஒண்ணு எனக்கு பொசிஷன் வாங்கிட்டாங்க, இல்ல கோர்ட் வந்து நான் பொசிஷன்ல இல்ல அப்படின்றது நினைச்சாங்க அப்படின்னா அட் தட் டைம் எனக்கு பொசிஷன் வாங்கிட்டாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? தி பிரேயர் should be specific and not general. நம்ம என்ன பிரேயர் கேட்டாலுமே ஜெனரல் பிரேயர் will also be general order will also be there. ஓகே, இப்போ நம்ம ஒரு பார்ட் வந்து கேக்குறோம், ஒரு பிரேயர் வந்து கேக்குறோம், ஒரு பாயிண்ட் கேக்குறோம் அப்படின்னா, சப்போஸ் இந்த பிரேயர் இந்த வந்துட்டு பாயிண்ட் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணணும்னா some other facilities to be made அப்படின்ற பட்சத்துல court will order automatically. Okay, so there is no need for asking for any general prayer. Okay, general prayer போகும்போது என்ன ஆகுதுன்னா, prayer will become uncertain. Plaintiff சைடுல இருந்தோ written statement சைடுல இருந்தோ defendant சைடுல இருந்தோ போகக்கூடாது. whereas court can give them. அதனால தான் every plaintiff shall state specifically the relief which the plaintiff claims either expressly or in the alternative, but a general or other relief need not however be specifically asked for, but may be given by the court as if it had been asked for. So இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம வந்துட்டு எக்ஸ்பிரஸ்லி ஆர் இன் தி ஆல்டர்னேட்டிவ் கேக்குறோம்ல, இது ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்லயே நம்ம சொல்லலாம். ஒண்ணு எனக்கு வந்து பணத்தை கொடுத்து மீதியை ரெஜிஸ்டர் பண்ணிக்க சொல்லுங்க, அப்படி இல்லையா என்கிட்ட இருக்க பணத்தை வாங்கிட்டு என்ன ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, so that I can sell my property to some other person. ஓகே, இந்த மாதிரி நம்ம கேட்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்
இது தொடர்பான இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா அப்துல்லா பின் அலி வர்சஸ் காலப்பா 1985 கேஸ். The allegations made in the plaint decide the forum. The jurisdiction does not depend upon the defense taken by the defendant in the written statement. Okay. So நம்ம என்ன question அதாவது forum அப்படின்றது இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா court அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? So என்ன கோர்ட்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்றோம் அப்படின்றது it is based on the averments or allegations given in the plaint. Okay. ஒரு plaint ஒரு கேஸ் ஃபைல் பண்றவரை என்ன சொல்றாரோ அதை பேஸ் பண்ணி தான் எந்த கோர்ட்ல அப்படின்றது முடிவாகும். சேம் திங் வித் ஜூரிஸ்டிக்ஷன். எந்த கோர்ட்டுக்கு அதிகார வரம்பு இருக்கு, பெக்யூனரி ஆகட்டும். இப்ப வந்து பிளைண்ட்ல 1 லட்சம் ரூபாய்க்கு வேல்யூ பண்றாங்க ப்ராப்பர்ட்டி அப்படின்னா தி கேஸ் வில் பி ஃபைல்ட் இன் டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட். ஓகே. பிளைண்ட்ல வந்துட்டு ஒரு 5 lakhs வேல்யூ பண்றாங்கன்னா தி கேஸ் வில் பி ஃபைல்ட் இன் சப் கோர்ட். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி இஸ் இன் செங்கல்பட்டு அப்படின்னு முடிவு பண்றாங்கன்னா செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்றது யார் சொல்றாங்க? பிளைண்டிஃப் தான் சொல்றாங்க. ஓகே. So jurisdiction and forum everything will be decided by the plaintiff according to the averments mentioned in the plaint. Okay. Here nothing will be decided by the defendant. Okay. The contentions given in the written statement will not be considered for jurisdiction or for choice of forum. But at the same time when jurisdiction is questioned, அதாவது இந்த கோர்ட்டுக்கு மெயின்டெனபிலிட்டி இல்ல, ஏன்னா ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது இந்த கேஸை ஹியர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பியூட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்குறாங்க அப்படின்னா at that time the court will consider their plea. ஓகேவா? பட் அதர் than that jurisdiction dispute ஆகல அப்படின்ற பட்சத்துல பிளைண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எந்த கோர்ட் அப்படின்றத ஃபைனலைஸ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் கேஸ் ஃபார்ம் ஸ்ரீனிவாஸ் ராம்குமார் வர்சஸ் மகாபீர் பிரசாத் 1951 பழைய கேஸ் இது. If a suit for specific performance is dismissed, a decree for refund of deposit can be granted although no such alternative claim was asked for. Okay. இங்க வந்து specific performance அப்படின்றது என்ன? முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், ஏற்றபடி ஆற்றும் வழக்கு அப்படின்றதா specific performance. அதாவது I am getting into an agreement with some opponent party. ஓகே. நான் வந்து லேண்டை விற்கிறேன், ஆப்போனன்ட் பார்ட்டி வந்துட்டு லேண்டை வாங்குறதுக்காக ஒரு பார்ட் பேமெண்ட் பே பண்ணிருக்காங்க, ஒரு பார்ட் consideration has been given. Okay. After few months I am not interested in selling my land. So opponent party is filing a specific performance suit. Fine. இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களோட கேஸ் வந்துட்டு என்னோட கேஸ் வந்துட்டு அவங்களோட கேஸ் வந்துட்டு என்ன ஆகுது? டிஸ்மிஸ் ஆகுது. See, specific performance is dismissed அப்படின்னா என்ன ஆகுது? Defendant is winning the case. ஓகேவா? ஏன்னா one case is dismissed அப்படின்னா plaintiff is lost அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே. So இங்க என்ன ஆகுது? No prayer has been sought by the defendants in their written statement regarding the refund of deposit. ஓகேவா? அதாவது பிளைண்ட்ல வந்துட்டு ரீஃபண்ட் ஆஃப் டெபாசிட் பத்தி எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா இல்ல அப்படின்னா கூட, இல்லனா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல இல்லனா கூட, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல கூட நம்ம சொல்லிருக்க முடியும் எங்களோட அமௌண்ட்டை திருப்பி வாங்கிக்க சொல்லுங்க அப்படின்றத நம்ம சொல்லிருக்க முடியும். ஆர் எல்ஸ் பிளைண்ட்ல கூட அவங்க சொல்லிருக்கலாம் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம். ஓகே. பட் ரெண்டுத்தையுமே கேட்கலனா கூட தி கோர்ட் கேன் ஆர்டர் ஃபார் இட். ஓகே. ஈவன் இஃப் தேர் இஸ் நோ சச் ஆல்டர்னேட்டிவ் கிளைம், கோர்ட் கேன் ஆர்டர் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் டெபாசிட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா when the relief is larger than claimed, whether that can be granted by the court or not. அதாவது ஜாஸ்தியா கேட்கும்போது அதை வந்து கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்றத பத்தி பாக்குறாங்க. இது வந்து எங்க முடிவாயிருக்குன்னா ராஜேந்திர திவாரி வர்சஸ் பசுதேவ பிரசாத் 2002 case, where a larger relief is prayed for in a suit and no case is made out for granting the same, but the established fact justifying granting a smaller relief, then this provision permits granting of such a smaller relief. Under this provision, a relief larger than the one claimed by the plaintiff in the suit cannot be granted. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிவாரணம் கேட்டு கேஸ் ஃபைல் ஆகுது. ஓகே. பட் they are not able to prove their eligibility to obtain that larger relief. Okay. But they are proving something. Okay. They are not able to prove the larger extent, but they are able to prove the smaller extent. So the larger grant cannot be given, whereas the smaller relief can be given according to this provision. நம்ம வந்து பிளைண்ட்ல எவ்வளவு வேணா கேட்டுடுவோம். ஓகேவா? பட் எந்த அளவுக்கு கேஸை நம்ம ப்ரூவ் பண்றோம் வர்த்தியாவோ அதுக்கேற்ற மாதிரி தான் அமௌண்ட்டை கொடுப்பாங்க.
அதே மாதிரி நம்ம கேட்காத அமௌண்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா it is regarding cause of action. National Textile Corporation versus Haribags Balram 2004 case. The cause of action as understood in civil proceedings means every fact which if transversed it would be necessary for the plaintiff to prove in order to support his right to a judgment of the court. It is bundle of facts which taken with law applicable to them gives the plaintiff a right to relief against the defendant. காஸ் ஆஃப் ஆக்ஷன் அதாவது வழக்கு மூலம் அப்படின்றது என்னன்னு நம்ம லாஸ்ட் லெக்சர்ல பார்த்துப்போம். அதாவது when something is disputed it will rise to a filing of a case. Okay, it will lead to a filing of a case. So இதான் இங்க filing of case இல்லனா filing of complaint அதான் வந்துட்டு action, cause of action அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். For example, லாஸ்ட் லெக்சர்ல சொல்ற அதே எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். I claim that opponent B named B has borrowed rupees 1 lakh from me. Okay, opponent வந்துட்டு B அப்படின்றவரு என்கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கதா சொல்றேன். ஓகே, இது சிம்பிளா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா there's not going to be any dispute. ஆமா நான் வாங்கினேன் அப்படின்றத அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. நான் வாங்கல அப்படின்றோ இல்லனா I can't give அப்படின்றதோ சொல்றாங்க அப்படின்னா if the opponent B refuses to give me the amount back then there arises a dispute. அந்த நேரத்துல ஒரு வழக்கு உருவாகுது இல்லையா? நான் கொடுத்தேன் அப்படின்ற அவங்க கொடுக்கல அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு நான் கொடுத்தேனா இல்லையா அப்படின்ற ஒரு வழக்கு வருது. இதுதான் காஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ சிவில் ப்ரொசீடிங்ஸை பொறுத்த வரைக்கும் when we will be giving all the facts from the time of dispute, arisal of dispute. Okay, so அந்த சொல்லும் போது everything should be proved by the plaintiff. What are all statements we have given in the cause of action should be proved by the plaintiff in order to get the judgment. இப்போ நான் என்ன சொல்றேன், I have given so and so rupees to opponent party and he has refused to pay me back அப்படின்றது நான் சொல்லிடுறேன். Okay, here I have to prove that opponent party has borrowed rupees 1 lakh from me. இங்க நான் வந்து ப்ரூவ் பண்ணணும். காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன சொல்லியிருக்கேன், opponent party மறுக்கிறாங்க என்கிட்ட பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதை ப்ரூவ் பண்ண வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஒன்லி தென் கோர்ட் கிட்ட நான் கேட்க முடியும் ஆப்போனன்ட் பார்ட்டியை எனக்கு அந்த 1 லட்சம் ரூபாயை திருப்பி தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு if I want the court to order opponent party to pay me rupees 1 lakh back means I have to prove that opponent party has borrowed 1 lakh rupees from me. Is it not? So whatever judgment I expect the court to give, first I have to explain and I have to prove the facts which has given rise to this cause of action. Okay, next, no relief on subsequent agreement. Where a plaintiff alleged a contract of which he sought specific performance but failed to establish, relief cannot be given on the basis of subsequent agreement when it was not proved to be fresh or independent contract. இது வந்து கணேஷ் ஷெட் vs CSGK Shetty 1998 case. இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா plaintiff is filing a case suit for specific performance. ஓகேவா, but he is not able to prove that he has entered into agreement. எனக்கு வந்துட்டு ஆப்போனன்ட் பார்ட்டி இந்த டீடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்றதுலாம் அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. he failed to establish the case. he failed to prove the claim he has included in the plaint. okay, சப்சிக்வெண்டா என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கேன், அந்த அக்ரிமெண்ட்டை யூஸ் பண்ணி ஜட்மெண்ட் வாங்கலாமா அப்படின்னா முடியாது. ஓகேவா, because he has not proved that another contract, independent contract was available. so ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஃபைல் பண்ணிடுறாரு, அதை அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. லேட்டர் ஸ்டேஜ்ல இன்னொரு ஒரு கான்ட்ராக்டை கொண்டு வராரு. இட் cannot be made. ஓகேவா, with the help of subsequent agreement. next, Satish Chand versus Govardhan Das case. இல்ல 1984 இது. A suit for ejectment without notice to quit under section 106 of Transfer of Property Act is not maintainable. The lessee does not become tenant at sufferance on the expiry of term under unregistered lease executed before filing of suit. Rule 7 order 7 Rule 7 Code of CPC is not attracted. இங்க பாத்தீங்க அப்படின்னா suit for ejectment அதாவது காலி பண்ண சொல்லி இட்ஸ் மை லேண்ட். நேற்று வந்துட்டு எவிக்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். சூட் ஃபார் எவிக்ஷன் அப்படின்றது ஒன்று பார்த்துருக்கோம் ஒரு கேஸ் லால, எரிக்சன் அப்படின்ற கேஸ் லால. அதே மாதிரி சூட் ஃபார் ரிஜெக்ட்மெண்ட், இது எல்லாமே வந்துட்டு என்னன்னா ப்ராப்பர்ட்டி இஸ் மைன், யூ ஆர் ஸ்டேயிங் தேர்,
I am evicting you, I want you to vacate that place அப்படின்றது தான் ejectment eviction எல்லாமே. ஓகே, ஸோ இந்த ejectment இதை பத்தி என்னன்னா டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல ஃபர்ஸ்ட் லெஸ் ஆர் லெஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா, ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு ஒருத்தங்களுக்கு லீஸ்க்கு விட்டுருக்கோம் இல்லைன்னா டெனன்சிக்கு விட்டுருக்கோம் அப்படின்னா I can enter the property only tenancy is என்ன சொல்றது கேன்சல்டு. நான் வந்து ஒருத்தவங்களை வீட்டுல வாடகைக்கு விட்டுருக்கேன் அப்படின்றதுக்காக நான் பாட்டுக்கு போயிட்டு என்னோட வீடு அப்படின்றதுக்கு நான் பாட்டுக்கு போயிட்டு நுழைய முடியாது. நுழைய முடியாது இந்த சென்ஸ் என்ன, நான் பாட்டுக்கு அவங்கள டிஸ்போசஸ் பண்ண முடியாது அன்லஸ் டெனன்சி வந்து நான் கேன்சல் பண்றது இருக்கும். ஓகே, நான் விசிட்டிங் சும்மா போயிட்டு வீடு ஒழுங்கா வச்சிருக்காங்களா இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி ஒழுங்கா வச்சிருக்காங்களா அப்படின்னு பாக்குறது தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா, டிஸ்போசஸ் பண்ண முடியாது. டிஸ்போசஸ் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா I have to give proper notice to them. ஓகே, காலி பண்ணுங்க இடத்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொல்லணும். அப்படி அவங்க நோட்டீஸ் கொடுத்து அவங்க காலி பண்ணனா only then we will be going for suit for ejectment. ஓகே, ஸோ இப்போ இந்த செக்ஷன் 106 அப்படின்றது என்னன்னா இதை பத்தி தான் சொல்லும். ப்ராப்பர் நோட்டீஸ் should be given and on what basis he is continuing in that particular land அந்த basis வந்துட்டு முதல்ல கேன்சல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெனன்சியா இருந்ததுன்னா டெனன்சியை கேன்சல் பண்ணணும், இல்ல லீஸ் அந்த மாதிரி இருந்தா அதை முதல்ல கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் தான் I can sue him அப்படின்றது தான் இந்த கேஸ். ஓகே, இந்த கேஸ்ல வந்து அன்ரெஜிஸ்டர்ட் லீஸ் பத்தி வந்திருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு whether you go for tenancy or for lease it's better to go with registration. Okay, so unregistered அப்படின்னு வரும்போது it will be having limited claim. ஸோ when நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட ஏதாவது ஒரு டெனன்சியோ இல்லைன்னா வந்துட்டு லீஸோ வராங்க அப்படின்னா 11 months வரைக்கும் வந்து ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, பட் இட்ஸ் நாட் லைக் தட். இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ வித் ரெஜிஸ்டர்ட் ஒன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா VR Subramaniam versus B Tayappa 1966 case. The Supreme Court has held that where compensation is claimed under an oral contract for work done for the defendant, the court can grant compensation under section 70 of the Contract Act on the basis of an implied contract even though oral contract is not proved by the plaintiff. So இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா there existed a contract but it was an oral contract and it was not written. Okay, so இங்க compensation was claimed for the work being done. So இந்த work has been done அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடுறாங்க, but there was no written contract அப்படின்றதையும் கொண்டு வராங்க. The opponent party claimed privilege under this, advantage under this fact. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, but the work done was proved by the plaintiff. So under section 70 of Contract Act it's a implied contract அப்படின்றத சொல்லி compensation can be given அப்படின்றத சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓம் பிரகாஷ் versus ராம்குமார் கேஸ் 1991. இதுல பாத்தீங்கன்னா party cannot be granted a relief which is not claimed if the circumstances of the case are such that the granting of such relief would result in serious prejudice to the interested party and deprive him of valuable rights under this statute. ஸோ நம்ம முன்னாடி இந்த லெக்சரோட ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற ரிலீஃப் தான் கொடுக்கணும் அப்படின்றது, அது மட்டும் தான் கொடுக்கணுன்றது கிடையாது. எக்ஸ்ட்ராவா ஏதாவது ரிலீஃப் ஜென்ரலா கொடுக்க முடியும் அப்படின்னா ஜட்மெண்ட்ல வந்து அதை ஆட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஃபை கேட்கல அப்படின்னா அதை கொடுக்க கூடாது. எதனால கொடுக்க கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இஃப் இட் அஃபெக்ட்ஸ் தி அதர் பார்ட்டி ஆர் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி. அந்த இப்ப சொத்து இருக்குது அப்படின்னா இப்ப இவங்க கொடுக்குற ஆர்டர் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் கொடுக்கும்போது இட் ஒன்ட் பி ப்ரெஜுடிஷியல். பட் இன்கேஸ் வேற எக்ஸ்ட்ராவா ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது இட் மே அஃபெக்ட் தி ஆப்போனன்ட் பார்ட்டி அப்படின்ற பட்சத்துல தட் ஜெனரல் ஆர்டர் ஆர் தட் எக்ஸ்ட்ரா ஆர்டர் நீட் நாட் பி எக்ஸ்டெண்டட் ஆர்டர் நீட் நாட் பி should not be given. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே கேஸ்ல தி plaintiff cannot base new cause of action of plea of the defendant unless he amends the plaint or files separate proceedings. அதாவது புதுசா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்துட்டு பிளைண்ட்ல சொல்லாம அப்படியே கேஷுவலா நம்ம ஆர்குமெண்ட்ஸ்லயோ ட்ரையல்லையோ கொண்டு வர முடியாது. ஓகேவா, ஒரு கேஸ்ல அதை நம்ம கண்டெஸ்ட் பண்றோம் இல்லைன்னா அதை கோர்ட் முன்னாடி கொண்டு வரோம் அப்படின்னா first we have to make amendment in the plaint. What is meant by amendment? We have already seen in other act. நீங்க இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ்ல பார்த்துருக்கீங்க. amendment அப்படின்னா modification, either addition, deletion or modification.
ஸோ இங்கேயும் பிளைண்ட்ல ஏதாவது ஒரு அடிஷனோ இல்லைன்னா மாடிஃபிகேஷனோ பண்ணி அந்த புது பிள்ளையை கொண்டு வராம நம்ம கோர்ட்ல அதை பத்தின காசை எடுக்க முடியாது, பிள்ளையே எடுக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோபால் கிருஷ்ண பிள்ளை வர்சஸ் மீனாட்சி ஐயர். If the suit is for possession and past mean profits, the court can grant future mean profits even if not asked for specifically. Okay. So இப்போ வந்து possession இப்போ வந்து suit has been filed for possession, அதாவது சுவாதீனத்துக்காக ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஸோ இதுல பாஸ்ட் மீன் ப்ராஃபிட், அதாவது கடந்து போன இடைக்கால வருமானங்களுக்காக கேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா ஃபர்தரா இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு கழிச்சுதான் அந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஆர்டரோ இல்லைன்னா 6 monthsல ப்ராப்பர்ட்டியை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த ஃபியூச்சரா அந்த ப்ராப்பர்ட்டி கெயின் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்ஸையும் அப்ராக்சிமேட் வேல்யூ கால்குலேட் பண்ணி கோர்ட் கேன் ஆர்டர் ஃபார் தட் ஈவன் இஃப் இட் ஹஸ் நாட் பீன் ஆஸ்க்ட். ஓகேவா, நம்ம வந்து மீன் ப்ராஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூ போட முடியும். ஓகேவா, இதுவே வந்துட்டு ஃபியூச்சருக்கு நம்மளால போட முடியாது. ஏன்னா அப்ப நமக்கே தெரியாது வாட் வில் பி தி சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் சிச்சுவேஷன் that would prevail in future. Okay, so அதனால நம்ம அதை அப்ராக்சிமேட் வேல்யூ போட மாட்டோம். பட் கோர்ட் கேன் கிராண்ட் ஃபியூச்சர் மீன் ப்ராஃபிட். ஓகே, நம்ம கேட்கலனா கூட கோர்ட் கேன் கிராண்ட் இஃப் தி கேஸ் இஸ் டிமாண்டிங் ஃபார் தட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சித்தராமப்பா வர்சஸ் ராஜஸ்தேட்டி. But where the suit is merely for possession and no mean profits are asked for past or future, the court cannot grant future profits as part of the general relief. The plaintiff can seek remedy taking separate steps according to law. Okay, but இதுவே அதே மாதிரி ஒரு சுவாதீனம் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ்ல பாஸ்ட் பத்தியும் சரி ஃபியூச்சர் பத்தியும் சரி மீன் ப்ராஃபிட்ஸ் கால்குலேட் பண்ணி பிரேயர்ல கேட்காம விட்டுட்டாங்க அப்படின்னா ஜெனரல் ரிலீஃபா கொடுக்க முடியாது. ஓகேவா, சூட் ஃபார் பொசஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, எனக்கு இந்த லேண்டை திருப்பி கொடுங்கன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அந்த லேண்ட்ல இவ்வளவு நாளா அவங்க சம்பாதிச்ச இடைக்கால வருமானத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்றதோ இல்லைன்னா இதுக்கு மேல அவங்க சம்பாதிக்க போறது எனக்கு கொடுக்கணும் அப்படின்றதோ அதை பத்தினா எந்த ஒரு மென்ஷனிங்குமே பிளைண்ட்ல இல்ல அப்படின்ற பட்சத்துல இப்போ கோர்ட்டே கொடுக்குறாங்கன்னா அது எக்ஸ்டெண்டட் ஆர்டரா ஜெனரல் ரிலீஃபா வந்துடும் இல்லையா. பட் இந்த மாதிரி கேட்காத ஒரு விஷயத்த அவங்க கொடுக்க முடியாது. தி plaintiff has asked only for possession இல்லையா, சோ பொசஷனை மட்டும் கொடுத்துருவாங்க. இஃப் இன் கேஸ் அவங்க மீன் ப்ராஃபிட்ஸ் கேட்டிருந்தாங்க பாஸ்ட்டுக்கு அப்படின்னா தேவைப்பட்டா if the court consider they can go for future profits also. But when profits has not been asked in the in the form of prayer, nothing will no extra thing can be asked. If the plaintiff want to have mean profits, they will go with separate steps. இல்லனா என்ன பண்ணுவாங்க, plaintiff amend பண்ணி கொண்டு வருவாங்க. Next, Bhagwati Prasad versus Chandramouli, 1966 case, where no claim for mean profits from the date of the suit was made in the plaint, it cannot be awarded in appeal. So plaintல மீன் ப்ராஃபிட்ஸ் அதாவது இடைக்கால வருமானம் பத்தி கேட்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அப்பீல்ல வந்து அதை அவங்க கேட்க முடியாது, அப்பீல்ல அவங்களுக்கு ஆர்டர் ஆகவும் ஆகாது. ஸோ நம்ம முன்னாடி லெக்சர்ஸ்லேயே பார்த்துருக்கோம், வாட் எவர் கிளைம் we are placing it, we have to place it before the trial court. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா கேஸ் ஃபைல் பண்றோம் பாத்தீங்களா, அதுலயே நம்ம எல்லாத்தையும் ஃபைல் பண்ணிடணும். if we are missing out anything, we cannot go and argue all these things, we cannot bring or introduce any new facts before the new facts or new claims before the appellate courts. Okay, next பாத்தீங்கன்னா State of Punjab versus Satyapal, 1969 case. Before the tall claims are made which cannot stand against law and the constitution, those who make them should reasonably be sure that they are right. அதாவது ஒரு ஆர்டர் கேட்குறாங்க, அந்த ஆர்டரை வந்து செயல்படுத்த முடியாது அப்படின்னா யார் அந்த ஆர்டரை கேட்குறாங்களோ அவங்க வந்து ப்ராப்பரா அவங்களோட ரைட்டை எக்ஸசைஸ் பண்ணணும். தேவையில்லாத ஆர்டர் அன்ரீசனபிள் அதை பத்திலாம் வந்துட்டு கேட்கக்கூடாது அப்படின்றது இருக்கு. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டியூட்டி ஆஃப் அன் அட்வொகேட். அவங்க வந்து பார்ட்டிஸ்க்கு சொல்லணும், இந்த கேஸ்க்கு இந்த மாதிரி தான் ஆர்டர் கேட்க முடியும், இவ்வளவுதான் கேட்க முடியும், எக்ஸாபிடென்ட்டா நீங்க கேட்க முடியாது, இல்லைன்னா இந்த மாதிரி ரிலீஃப்லாம் யூ கேன் நாட் கிளைம் அப்படின்றத பார்ட்டிஸ்க்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டிய, சஜஷன் சொல்லல, அட்வைஸ் கொடுக்க வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா அட்வொகேட்ஸோட ஒன் ஆஃப் தி டியூட்டி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சக்கம்மா மேத்யூ வர்சஸ் அஜமத்துல்லா கான், 1993 கேஸ். The power under this rule does not enable a court to override statutory limitations contained in Section 16 of Specific Relief Act and Section 15
54 of Limitation Act, which preclude the grant of the relief of specific performance of a contract except within the period prescribed by the section. This Rule 7 cannot override these Section 16 and Section 54 of Specific Relief Act and Limitation Act respectively. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்டோ இன்னொரு ஆக்டோ கிளாஷ் ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக்கா கொடுத்திருக்க அந்த ஆக்ட் தான் வந்துட்டு பைண்ட் ஆகும். ஸோ சிபிசில கொடுத்திருக்க இந்த ப்ரொசீஜர் வந்துட்டு இட் கேனாட் பி என்ன சொல்றது, இட் வில் நாட் ஓவர்ரைட் தி எஃபெக்ட். இப்போ செக்ஷன் 54 எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு பர்சன் இறந்ததுக்கு அப்புறம் தான் கேஸ் ஃபைல் ஆகுறாங்க, இல்லைன்னா ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் இறந்து போறாங்கன்னா அந்த அந்த பீரியட் ஆஃப் டைம் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும் பிரேயருக்காக. ஓகே, ஸோ those things cannot be precluded by this section. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரேம்ராஜ் வர்சஸ் DLFH and C Limited 1968 case. A plaintiff sued for a declaration that a certain contract against him is void and inoperative, having been obtained by undue influence. He cannot in the same suit in the alternative ask for relief of specific performance of the same contract. Such a plea cannot be justified under Order 7, Rule 7 of Code of Civil Procedure. It must be shown that each of such pleas is maintainable if under this rule the plaintiff pays for inconsistent relief. ஸோ இதுல பிளைண்டிஃப் என்ன பண்றாருன்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு. அதாவது ஐ ஹவ் என்டர்ட் இன்டு a contract out of undue influence அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ that particular contract has to be made null and void. அதை வந்துட்டு செல்லாதது ஆக்கணும், இன்வாலிடா ஆக்கணும், வாய்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்றாரு. undue influence யூஸ் பண்ணி தான் என்ன வந்து கான்ட்ராக்ட், அதாவது வந்து பிரெயின் வாஷ் பண்ணியோ இல்லைன்னா வந்துட்டு சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் என்கிட்ட இருந்து சைன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டை வாய்டா பண்ணுங்க அப்படின்றது சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அதே சூட்ல அதுதான் பிரேயர் ஆக்சுவலா. அதே சூட்ல என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸையும் கேட்கிறாரு. ஓகேவா, ஆஸ் ஃபார் தி ரிலீஃப் ஆஃப் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ வாய்டு அப்படின்றது கேட்டாச்சு, திருப்பி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்ன அர்த்தம்? ஓகேவா, ஸோ போத் தி திங்ஸ் cannot be maintained. ஏன்னா இதுவும் அது வந்து இன்கன்சிஸ்டன்ட். இஃப் போத் ஆர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, எனக்கு வந்து இவ்வளவு நாள் டிலே ஆயிடுச்சு, ஸோ எனக்காக காம்பன்சேஷன் இவ்வளவு கொடுங்க அப்படின்றது வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப். ஓகே, இது வந்து ஒன்னுக்கு ஒண்ணு கன்சிஸ்டன்டா இருக்கு, டிலே ஆனதுனால காம்பன்சேஷன் கேட்கறாங்க அப்படின்னு. பட் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தி கான்ட்ராக்ட் இஸ் நாட் வேலிட் பிகாஸ் இட்ஸ் obtained out of undue influence, but he is also asking for specific performance. ஸோ இன்கன்சிஸ்டன்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல டிக்ளேர் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராமேஸ்வர் வர்சஸ் ஜோட்ராம். அதாவது இதுல வந்து it is basic to our procedural jurisprudence that the right to relief must be judged to exist as on the date a suitor institutes the legal proceedings. This is an emphatic statement that the right of a party is determined by the facts as they exist on the date the action is instituted. Granting the presence of such facts, then he is entitled to its enforcement. கேஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த பார்ட்டிக்கு என்ன ரைட் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து கேஸ் வந்து ப்ரொசீட் ஆகும். லேட்டரா ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருந்தது அந்த ப்ராப்பர்ட்டியில் அப்படின்னா அதை வந்துட்டு கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, இட் வில் பி கன்சிடர்ட் பட் இட் வில் நாட் பி கன்சிடர்ட் அகேன்ஸ்ட் தி பிளைண்டிஃப். ஸோ வாட் வாஸ் தேர் on the date of filing the suit will be considered for the sake of plaintiff. Later development cannot defeat his right. The court's procedural delays cannot deprive him of legal justice or rights crystallized in the initial cause of action. The courts can, however, take note of subsequent events and mold the relief accordingly. Rights vested by statute cannot be divested by this equitable doctrine. கோர்ட்டோட டிலேனால அவங்களோட ரைட் வந்து பறி போகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த கேஸ்க்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் ஃபைலிங் a case against my neighbor. ஓகேவா, என்னோட இடத்த ஆக்கிரமிச்சு அவங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, காஸ் ஆஃப் ஆக்ஷன் இங்க தான் ரைஸ் ஆகுது. என்னோட இடத்த அவங்க எப்போ வந்துட்டு என்க்ரோச் பண்றாங்களோ அதுல இருந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் ரைஸ் ஆகுது. பட் தி கேஸ் வாஸ் டிலேட். அவங்க ஃபுல் பில்டிங்குமே கட்டி முடிச்சிட்டாங்க. ஓகே, வாட் வாஸ் தி ரிலீஃப் அவைலபிள் ஃபார் மீ ஆன் தி டேட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சூட்? என்னோட கேஸ் நான் ஃபைல் பண்ணும்போது எனக்கு என்ன ரெமடி ரிலீஃப் அவைலபிள் ஆகிருந்தோ அதே ரிலீஃப் வந்து எனக்கு கிடைக்கணும்.
சப்சிக்வெண்டா நடந்த டெவலப்மெண்ட் என்னது, ஆப்போனன்ட் பார்ட்டி என்னோட இடத்துல ஃபுல்லா கட்டிட்டாங்க இல்லைன்னா காம்பவுண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம். ஸோ திஸ் வில் நாட் பி நெக்லெக்டட், பட் எனக்கு சப்போர்ட்டிவா, பிகாஸ் இந்த கோர்ட்டோட டிலேனாலதான் எனக்கு ஃபர்ஸ்டே வந்து இந்த விஷயத்தை அவங்க விசாரிச்சிருந்தாங்க, ஜட்மெண்ட் பாஸ் ஆயிருந்தது அப்படின்னா ஆப்போனன்ட் பார்ட்டி would not have constructed to that extent இல்லையா. ஸோ இப்போ ரைஸ் ஆனதுக்குலாம் காரணம் ஒன் ஆஃப் தி ரீசன் இஸ் கோர்ட்ஸ் டிலே அண்ட் ப்ரொசீஜரல் டிலே. ஸோ இந்த காரணங்கள்னால ஆப்போனன்ட் பார்ட்டி கேன் நாட் டேக் அட்வான்டேஜ் அண்ட் எனக்கு என்ன ரைட் வெஸ்டதோ அந்த ரைட் எனக்கு கிடைக்கும் அப்படின்றது தான். ஓகேவா. ஸோ கேஸ் டிலே ஆகுது, ஆப்போனன்ட் பார்ட்டி கட்டிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் நம்மளால பண்ண முடியாது அப்படின்றதுலாம் கிடையாது. we can always seek a judgment in favor of us. இடிக்க சொல்லியோ இல்லைன்னா அந்த லேண்டை அவங்க எடுத்துக்கிட்டு நமக்கு பணம் தர சொல்லியோ நமக்கு என்ன ஃபேவரா இருக்கோ அது நமக்கு கிடைக்கும். if we are able to prove that if we are able to establish our case and claim. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குலாப்ராவ் பல்வந்த்ராவ் ஷிண்டே vs சபுபாய் பல்வந்த்ராவ் ஷிண்டே 2003 case. In a suit for partition where the plaintiff claimed only half share in the property, he cannot be declared owner of entire property. A court cannot make out a new case which has not been pleaded. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பாகப்பிரிவினை வழக்கு suit for partition has been filed. இதுல எனக்கு பாதி சொத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதாவது ஐ எம் என்டைட்டில்ட் ஃபார் ஹாஃப் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி அப்படின்றாரு. பட் கோர்ட் கேஸ் முடியும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட்ல என்டையர் ப்ராப்பர்ட்டி வாஸ் கிவன் டு தி பிளைண்டிஃப், நீ தான் இதுக்கு வந்து ஃபுல் ஓனர் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ கோர்ட் கேனாட் மேக் அ நியூ கேஸ். ஓகே, இப்போ என்ன பாகப்பிரிவினைல எனக்கு ஹாஃப் ஆஃப் தி ஷேர் அப்படின்னு சொல்றாங்க. பட் இங்க நியூ கேஸ் என்ன கோர்ட் உருவாக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீ தான் இதுக்கு என்டையர் ப்ராப்பர்ட்டி, யூ ஆர் தி அப்சல்யூட் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. So this should not be done. Okay, என்ன ப்ளீட் பண்ணிருக்காங்களோ அதுதான் கொடுக்கணும், இல்லனா அதுக்கு ரிலேட்டடா ஜட்மெண்ட் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முகமது அபுபக்கர் டிகே முகமது அபுபக்கர் vs PSM Ahmad Abdul Qadir 2009 cases, where neither the title of the plaintiff nor previous possession of the plaintiff nor encroachment by the defendants was made out, the suit was held liable to be dismissed. இந்த கேஸ்ல பிளைண்டிஃப் தான் பத்திரம், அதாவது பிளைண்டிஃபோட பேர்ல தான் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணல. பிளைண்டிஃப் தான் பொசஷன்ல இருந்திருக்கிறாரு அப்படின்றதையும் முதல்ல இருந்திருக்கிறாரு அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணல. டிஃபெண்டன்ஸ் லேட்டரா என்க்ரோச் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராப்பர்ட்டிலன்றதையும் ப்ரூவ் பண்ணல. ஸோ இது எதுவுமே ப்ரூவ் பண்ணல அப்படின்ற போது கேஸ் எது ஆன் வாட் பேசிஸ் தி கேஸ் வில் ஸ்டாண்ட். ஸோ தேர் இஸ் நோ எவிடன்ஸ் டு ப்ரூவ் எனிதிங் அண்ட் தி கேஸ் வாஸ் நாட் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ தி கேஸ் வாஸ் ஹெல்ட் டு பி the case was dismissed. அடுத்தது பாத்தீங்கன்னா கீதா ராணி பால் versus திவ்யேந்திர குண்டு. In a suit for title and possession of land, the concurrent findings of lower court were that the plaintiff had title to suit lands. It was held on perusal of pleadings that date of disposition was specifically pleaded, and even otherwise in view of title having been provided, it was not necessary to ascertain date of disposition. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் டைட்டில் அண்ட் பொசஷன் ஆஃப் தி லேண்ட் வாஸ் டிஸ்பியூட்டட். ஓகே, ஸோ இதுல லோவர் கோர்ட் என்ன ஃபைல் பண்றாங்க, வேர் தி கேஸ் வாஸ் ஒரிஜினலி ஃபைல்ட், ஃபைண்ட்ஸ் ஆஃப் தட் தி பிளைண்டிஃப் வாஸ் ஹேவிங் தி டைட்டில் ஆஃப் தட் பர்டிகுலர் லேண்ட். ஓகே, சூட் ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி அவரோட பேர்ல தான் இருக்கு அப்படின்றத கொண்டு வராங்க. அதே மாதிரி சப்சிக்வெண்டா அந்த ப்ளீடிங்ஸ், அதாவது பிளைண்ட் அண்ட் விடன் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது என்ன தெரிய வருது அப்படின்னா என்னைக்கு he was dispossessed from the property, அதாவது அவர் அந்த இடத்துல இருந்து எப்ப வந்து வெளியேற்றினாங்க இல்லைன்னா வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற டேட் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. பட் அது வந்துட்டு தேவையில்லாத ஒண்ணு அப்படின்ற மாதிரி தான் வருது. ஈவன் அதர்வைஸ் இன் வியூ ஆஃப் டைட்டில் யார் பேர்ல இருக்குது, இவரோட பேர்ல தான் இருக்குது. ஓகே, ஸோ அதை பத்தி தேவையான கன்சிடரேஷன் தேவையில்லை அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரபுல் மனோகர் ரெலே versus கிருஷ்ணாபாய் நாராயண் கோசல்கர். Suit for possession was filed based on the principal plea that the defendant being licensee and as the license has been terminated, the defendants are liable to vacate the premises. இங்க வந்து suit for possession ஃபைல் பண்றாங்க, சுவாதீனத்துக்காக ஒரு வழக்கு ஃபைல் பண்றாங்க. என்னன்னா டிஃபெண்டன்ட் வந்துட்டு லைசன்சி வந்து லைசன்ஸ் ஆர் லைசன்சி அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ லைசன்சியோட லைசன்ஸ் முடிஞ்சு போச்சு. ஓகேவா, குத்தகை கொடுத்திருந்தேன் நான், அந்த குத்தகை காலம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால அவங்க வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Alternative plea was set up that even under Rent Control Act, the defendants were liable to be evicted. So அடுத்த plea என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் மூலமா கூட அவங்க வந்து அந்த பிரதிவாதிகள்
அந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து லெஸ்ஸார் லெஸ் ரிலேஷன்ஷிப் கான்ட்ராக்ட், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட், ரெண்டுத்துமே சொல்றாங்க. The defendant's defense was that they were in occupation of the premise as a tenant. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா டிபெண்டன்ஸ், நாங்க வந்து இந்த இடத்துல ஒரு டெனண்டா இருக்கிறோம். It was held by the apex court that plea related to eviction of dependents as tenants under rent control act could be permitted to be alternatively urged along with principal plea relating to license. இப்போ வந்து லைசன்ஸ் முடிஞ்சு போச்சு காலி பண்ணுங்கன்னு சொல்றது ஒண்ணு, அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் செல்ஃப் ஆக்குபேஷனுக்காக கேட்கறது ஒண்ணு, என்னோட ஆக்குபேஷன் வேணும் எதுக்காக அப்படின்றதுதான். ஸோ இப்போ ரெண்டு ப்ளீ கேட்டிருக்காங்க, ஸோ ரெண்டு வந்துட்டு சப்சிக்வெண்டா கேட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லி அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க டிஃபெண்டன்ஸ். பட் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து இன்கன்சிஸ்டன்ட் கிடையாது, கன்சிஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஆர்டர் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூல் 8, relief founded on separate grounds where the plaintiff seeks relief in respect of several distinct claims or causes of action founded upon separate and distinct grounds, they shall be stated as far as may be separately and distinctly. அதாவது வெவ்வேறு ஆதாரங்களை அடிப்படையாக கொண்ட பரிகாரம் பல்வேறு தெளிவான உரிமை கோரிக்கைகளை பொறுத்து அல்லது வெவ்வேறான மற்றும் தெளிவா உள்ள ஆதாரங்களை அடிப்படையாக கொண்ட வழக்கு மூலங்களை பொறுத்து வாதி பரிகாரம் கூறும்போது எந்த அளவுக்கு கூடுமோ அந்த அளவுக்கு அவை ஒவ்வொன்றையும் தனித்தனியாகவும் குறிப்பிடுதல் வேண்டும். அதாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அந்த கேஸ்ல based on one ground a relief can be claimed. ஓகேவா? சப்போஸ் நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கு, வெவ்வேறு ரிலீஃப் அவைலபிளா இருக்குது அப்படின்னா தனித்தனியான விஷயங்களை தனித்தனியா தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல ஒரே மாதிரி காசஸ் இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஒரே ஒரு பிளைண்டோட காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல நிறைய விஷயங்கள் வந்து இன்டர்மீடியட்ரியா இருக்கும். ஓகே, ஒன்னோட ஒன்னு தொடர்புடையதா இருக்கும். ஸோ ஒவ்வொரு கிளைம் இருக்குது ஒவ்வொரு காஸ் ஆஃப் ஆக்ஷன் பேஸ் பண்ணி அப்படின்னா அதை தனித்தனியா செப்பரேட்டா எடுத்து நம்ம சொல்லணுமே தவிர அப்படியே மொத்தமா நம்ம ஜாயின் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா it will not be clear and it will not hold good for the plaintiff. Next பாத்தீங்கன்னா rule 9, procedure on admitting plaintiff, where the court orders that the summons be served on the defendants in the manner provided in order 5 rule 9. It will direct the plaintiff to present as many copies of the plaint on plain paper as there are defendants within 7 days from the date of such order, along with the requisite fee for service of summons on the defendant. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் 5 வந்து நம்ம எடுக்கும்போது சம்மன்ஸ் அதை பத்தி தான் நம்ம படிப்போம். இதுல வந்து என்ன தெரிஞ்சுக்கோங்க, இப்போ ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், as per principles of natural justice opponent party has to be given sufficient notice, இல்லையா? sufficient opportunity and notice has to be given to opposite side. நம்ம ஜெனரலாவே ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம் அப்படின்றத பார்த்திருப்போம். அதாவது both sides should be heard before giving judgment. ஓகே, இப்போ ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு நம்ம நோட்டீஸ் கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்றதே ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு தெரியாது. அப்ப அது வந்து ஒரு கேஸே ஆகாது, இல்லையா? கேஸ் அப்படின்றது என்ன? ஒன் பார்ட்டி அஃபர்ம்ஸ் அண்ட் அனதர் பார்ட்டி ரெஃப்யூசஸ் இல்லைன்னா ரிஜெக்ட் அப்படின்றதான் வந்துட்டு டினைஸ் அப்படின்றதான் நம்ம ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஒரு டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஹியர் plaintiff is coming before the court with a claim. Opponent party is not available அப்படின்ற பட்சத்துல it will not be amounting to a claim, is it not? So opponent party has to be given proper notice about the case. இந்த நோட்டீஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சம்மன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். நோட்டீஸ் சம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம்ஸ் will be available in the court. இத எப்படி கொடுப்போம்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா பிளைன் நம்ம சப்மிட் பண்ணும்போதே கோர்ட்ல கிரீன் காப்பீஸ் வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ற எல்லா காப்பீஸ்மே வந்துட்டு எல்லா பேப்பர்ஸ்மே வந்து should be in green color. ஓகேவா? பிளைண்ட் ஆகட்டும், அஃபிடவிட் ஆகட்டும், பெட்டிஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து கிரீன் கலர்ல இருக்கும். இப்ப டாக்குமெண்ட் ஏதாவது சப்மிட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் should be enclosed along with a green color docket sheet. So green color தான் யூஸ் பண்றது. So இந்த green color 2 copies of plaint should be submitted to the court while filing. ஓகே, ஃபைல் பண்ணும்போது 2 green copy நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை டிபெண்டன்ஸ் இருக்காங்களோ அத்தனை டிபெண்டன்ஸுக்கு ஒயிட் கலர்ல, ஓகேவா? இட் நீட் நாட் பி இன் green, இட் நீட் நாட் பி தான், இட் இஸ் கம்பல்சரின்னு சொல்லணும்னா இட் நீட் நாட் பி இன் green color, இட் இஸ் enough if it is in white sheet. ஓகேவா? plain copies நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். இப்போ எத்தனை, இப்போ ஒரு டிபெண்டன்ட் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஒரு டிபெண்டன்ட்க்கு ஒரு plain காப்பி, அப்புறம் வந்து நோட்டீஸ் சம்மன், அதுக்கான
ஃபீஸை வந்து நம்ம கொடுத்துருவோம். கோர்ட் ஃபீ அப்படின்ற பேர்ல ஒட்டிடுவோம். இஃப் சப்போஸ் there are more than 5 defendants இல்ல 6 defendants இருக்காங்க இல்ல 3 defendants இருக்காங்க அப்படின்னா சோ எத்தனை டிஃபெண்டன்ட் இருக்காங்களோ அத்தனை டிஃபெண்டன்ட்க்கும் ஒவ்வொரு காப்பி அட்டாச் பண்ணணும். எப்போ கேஸ் ஃபைல் பண்ணும்போது நம்ம அட்டாச் பண்ணணும். சரிங்களா? இந்த பிளெயிண்ட சம்மனோட அட்டாச் பண்ணி அனுப்புறதெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன்ல பீப்புள் வில் பி டேக்கிங் கேர் ஆஃப். ஓகே, செக்ஷன்ல இருக்கிற கிளர்க் மற்ற ஆபீசர்ஸ் ஆபீஸ் பர்சன்ஸ் வில் பி taking care of. But while filing the case itself, we will be filing enough copies, அதாவது 2 plain copies for court purpose and other number of copies depending upon the number of defendants. Okay, இது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ் நம்பர் ஆன உடனே the notice will be sent. Okay, என்னைக்கு கேஸ் நம்பர் ஆகுதோ within few days இல்ல வந்து 7 days அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அதே மாதிரி அந்த டைத்துக்குள்ளேயே it will be sent to the opponent party. ஓகே, அனுப்புற டைம் வந்து கணக்கு. இதுல பாத்துக்கோங்க within 7 days it should be sent அப்படின்றத சொல்லுவாங்களே தவிர it should be received by them அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் it should be received by them அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னா defendants need not be in the same place where the plaintiff resides or where the court jurisdiction is. Okay, he can be coming under any other jurisdiction of the court. இப்போ முன்னாடி நம்ம லெக்சர்ஸ்ல பாத்துக்கோ நம்ம சென்னையில இருக்கோம், சென்னை கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. பட் தி டிபெண்டன்ட் பார்ட்டி இஸ் somewhere living in Bangalore or Hyderabad. So it will take more number of days to reach them. It will take more number of days to reach the persons living over there. So இந்த காரணங்களால என்னைக்கு வந்துட்டு அவங்க ரிசீவ் பண்ணாங்க அப்படின்றது வராது. அதே மாதிரி இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து அர்ஜென்ட் பெடிஷன் வச்சு நம்ம இன்னைக்கே ஆர்டர் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். So in the order this should be communicated to the opponent party. Okay, நம்ம எதுக்காக ஆர்டர் வாங்குறோம்? to restrain him from doing some act. இல்லையா? ஒண்ணா அவன் வீடு கட்டுறான், அதை ஸ்டாப் பண்ணுங்க. இல்லைன்னா நம்மளோட வீட்டை என்க்ரோச் பண்றாங்க, அதை ஸ்டாப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா லேண்டை வந்துட்டு ஏலியனேட் பண்ண போறாங்க, யாருக்கோ விற்க போறாங்க, வில்லங்கம் ஏற்படுத்த போறாங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்றதுக்காக, ஸ்டே பண்றதுக்காக, இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் we will be filing a case. Is it not? So இந்த மாதிரி கேஸை நம்ம ஃபைல் பண்ணிட்டு ஒரு ஆர்டர் வாங்கிட்டோம் அப்படின்னா ஆர்டர் அவனுக்கு கம்யூனிகேட் பண்ணாதானே he will not be proceeding with his act. இல்லையா? Yes, he will be proceeding with the act. Is it not? If we want him to restrain from doing that particular act, he should be conveyed about the interim order got. இல்லையா? ஸோ நம்ம ஆர்டர் வாங்கிட்டோன்றது அவனுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த அவன் என்ன செய்யறான் அப்படின்றத அதை வந்து நிறுத்துவாங்க இல்லையா ஆப்போனன்ட் பண்ணி. ஸோ இதை எப்படி அவனுக்கு தெரியப்படுத்துவோம்? within 2 days we have to send the notice. Okay, within 24 hours almost we have to send the notice. நல்லா பாத்துக்கோங்க, நமக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரிம் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா within 2 or 3 days வந்து நமக்கு கேஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? லாங் ஜட்மெண்ட்ஸ் தான் கொடுக்க மாட்டாங்க, within 3 daysல போஸ்ட் பண்ணுவாங்க. அர்ஜென்ட் பெடிஷன் வச்சு ஆர்டர் வாங்கின கேசஸ் மட்டும்தான், ஐஏ ஆர்டர் வாங்கின கேசஸ், ஸ்டே ஆர்டர், இன்ஜெக்ஷன் ஆர்டர். இந்த தேர்ட் டே வந்துட்டு we have to file affidavit of service இல்லைன்னா proof of service. என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க இந்த நோட்டீஸ் அனுப்பிட்டோம் அப்படின்றது. ஓகே, சப்போஸ் இஃப் we didn't communicate அப்படின்னா the order will stand cancelled. ஓகேவா? unnecessary கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் will stand cancelled because of this default of the plaintiff advocate. ஓகே, சோ நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கணும் எப்போ ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கணும்னா உடனடியா ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு தெரியப்படுத்துறதுக்காக. சரிங்களா? இதுவே கண்டெஸ்டட் ஆர்டர், அதாவது நான் ஃபைல் பண்றேன், ஆப்போனன்ட் பார்ட்டி இஸ் ஃபைலிங் தி கவுண்டர், we both argue before the case, அதுக்கப்புறம் an order is given அப்படின்னா அது பேர் கண்டெஸ்டட் ஆர்டர். ஓகேவா? அந்த ஆர்டருக்கு நமக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஆப்போனன்ட் பார்ட்டி ஆல்ரெடி நியூ எவ்ரிதிங். பட் இது வந்து பாத்தீங்கன்னா கேஸே நான் இன்னைக்கு தான் ஃபைல் பண்ணியிருக்கேன், ஆர்டர் நான் இன்னைக்கு தான் வாங்கியிருக்கேன், ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு நான் கேஸ் ஃபைல் பண்ணது கூட தெரியாது. ஸோ இட் ஷுட் பி கம்யூனிகேட்டட் டு ஹிம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜரா நடக்கிறது. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா to abide by principles of natural justice. After 3 days அவங்க வந்து உடனடியா அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருச்சுன்னா what they will do, they will go and contact an advocate. So that advocate will be filing wakalat on the first day of hearing. And the first day of hearing என்ன வரும்னு பாத்தீங்கன்னா கேஸ் வராது, வெறும் ஐஏ மட்டும் தான் வரும், இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன் மட்டும் தான் வரும். கேஸ் என்னைக்கு வரும்னா சூட், நம்ம இன்னைக்கு வந்து சூட் ஃபைல் பண்ணியிருக்கோம், கூடவே ஐஏ ஃபைல் பண்ணியிருக்கோம். ஐஏவை மட்டும் தான் இன்னைக்கு ஹியர் பண்ணியிருக்காங்க, சூட்டை இன்னைக்கு ஹியர்லாம் பண்ண மாட்டாங்க. சூட்க்கு வந்து ஒரு 2 months கழிச்சு ஒரு டைம் போட்டுருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆனா ஐஏக்கு மட்டும் இன்னைக்கு ஆர்டர் போட்டுட்டு வித்தின் 3 days கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த 3 days நம்ம ஏஓஎஸ் அதெல்லாம் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண அதுக்கப்புறம் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கேஸ். உடனே டேட்ஸும் போடுவாங்க, ஒரு 1 week 2 weeks கவுண்டர் ஃபைல் பண்றதுக்காகவும் போடுவாங்க.
அப்படி இல்லைன்னா அது ரொம்ப அர்ஜென்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸ் விடுறாங்க, ரெஸ்பாண்டன்ஸ் விடுறாங்க அப்படின்ற பட்சத்துல அதை தள்ளி ஒரு 1 month கழிச்சு கூட நார்மல் ஹியரிங் டேட் வரும்போதே போட்டுப்பாங்க. இட்ஸ் நாட் நெசசரி. ஜென்ரலா கேஸ் தனியா வரும்போது அதோட ஐஏ ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணிட்டு ஐஏ வரும்போது 1 week to ஒரு 10 days டைம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கவுண்டர் ஹேஸ் டு பி ஃபைல் வித் தி ஆப்போனன்ட் பார்ட்டி. ஜென்ரலா நமக்கு எதிராக ஒரு இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் ஆர்டர் இருக்குது அப்படின்ற பட்சத்துல we will not be careless. ஓகே, ஸோ அந்த ஆர்டரை எப்படி வெக்கேட் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸ்பார்ட்டி ஆர்டரா இருக்கும். நம்ம இன்னைக்கு வாங்கினது வந்துட்டு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர். ஸோ இந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை முதல்ல எப்படி செட்டசைட் பண்றது அப்படின்றத தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுதான் பிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காப்பீஸ் ஷுட் பி கிவன். இப்போ காப்பீஸ் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இதை தான் வந்து டேட்டா ஷுட் பி ஃபைல் வித்தின் 3 days 5 days அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த டேட்ஸ்ல நம்ம ஃபைல் பண்ணல அப்படின்னா fresh summons will be ordered. If suppose we are not taking care of it, நம்ம வந்துட்டு அதை தொடர்ந்து நெக்லெக்ட் பண்ணிட்டே இருக்கோம், டிஃபால்ட் வச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா கேஸ் will be dismissed on default. அதே மாதிரி எந்த காப்பி என்ன நம்ம கோர்ட்ல ஃபைல் பண்ணாலும் எவ்ரிதிங் அதர் தென் அஃபிடவிட். ஓகேவா? அஃபிடவிட் தவிர வேற எது நம்ம ஃபைல் பண்ணாலும் இட் வில் பி affixed with required amount of court fees. ஓகே, எவ்வளவு amount of court fee தேவையோ அந்த கோர்ட் ஃபீயை நம்ம அஃபிக்ஸ் பண்ணி தான் ஃபைல் பண்ணணும். இப்போ பெட்டிஷன் அஃபிடவிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றோம் அப்படின்னா இட் வில் பி ஆல்வேஸ் பி அக்காம்பனிட் வித் an affidavit, is it not? ஸோ ஏன்னா பெட்டிஷன்ல வெறும் ப்ரேயர் மட்டும் தான் இருக்கும், அஃபிடவிட்ல மட்டும் தான் ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி ஃபேக்ட்ஸ் இருக்கும். ஸோ அஃபிடவிட்ல மட்டும்தான் வந்துட்டு எங்கேயுமே கோர்ட்ல நம்ம ஸ்டாம்ப் போட்ட மாட்டோம், கோர்ட் ஃபீ ஓட்ட மாட்டோம். பட் பெட்டிஷன் கிளைண்ட் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நம்ம கோர்ட் ஃபீ ஓட்டுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோர்ட் ஃபீ மூலியமா தான் நம்ம ஃபீஸ் பே பண்றோம். சரிங்களா? ஸோ இப்போ இதுல ஏதாவது ஒரு டிஃபிஷியன்சி இருந்தாலும் ப்ராப்பரா நோட்டீஸ் சர்வ் ஆகாது, அதுவும் வந்து டிஃபால்ட் ஆஃப் கிளைண்ட் அப்படின்றதுல தான் வரும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ரூல் 9 வரைக்கும் பார்த்துருக்கோம். ரூல் 10 வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ we will deal it in next class. Thank you.